இல்ல இந்த திடீர் ஆர்ப்பாட்டம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த சபாநாயகர் அப்பாவு பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் தான் விஜய் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. முதல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் சொல்லிடுறேன். திடீர் ஆர்ப்பாட்டம் திடீர்னு பிளான் பண்ணிப்பட்டதுன்னா எங்களுக்கு என்ன ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே தெரியுமா அஜித்குமார் இறந்துடுவாரு நம்ம போராட்டம் பண்ணணும்னு? இது ஒரு போலீஸ் எக்ஸஸ்ங்க. நிக்கிதா போன்ல இருந்து போன அந்த 2 போன் கால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெளியிட்டீங்களா? வழிகடா எஸ்பியை காத்திருப்போர் பட்டியல் மாத்தியாச்சு, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, 5-6 காவலர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. பின்னாடி ஒரு பெரிய பவர்ஃபுல் ஐகான் இருக்குன்னு நினைக்கும் போது அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பவர்ஃபுல் ஐகான் தான் போராட்டம் பண்ணணும். விஜய் சார் அதனாலதான் களத்துக்கு வந்தாரு. விஜயை சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரா முதல்வர்? ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இப்போ இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாரு, 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. முதல்வருக்கு ஒரு ஓட்டு தான், விஜய் சாருக்கு ஒரு ஓட்டு தான். அதனால இந்த எந்த ஒரு ஓட்டுக்கு எத்தனை ஒரு ஓட்டு பின்னாடி வரும்ன்றது நம்ம காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். திடீர்னு திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பத்தி பேசி அது பெரிய விமர்சனமாச்சு. அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அப்படின்ட்டு. இப்போ உயிரோடையும் இல்லை, காமராஜர் அவர்கள் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். திடீர் அதை பேசும் பொருளை ஆக்குறதுக்கான காரணம் காமராஜரை மதிக்கிற யாரா இருந்தாலும் உடனே அவர் இந்த சமூகமா இருக்கணும் இல்ல காங்கிரஸா இருக்கணும் அவசியம் கிடையாது. காமராஜர்ல கட்சி ஜாதிக்கு அப்பாற்பட்ட பெருந்தலைவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை என்ன வேணா பேசலாம். இன்னைக்கு அதை சொல்லி இது காமராஜர் இழிவுபடுத்துறது மட்டும் இல்ல, அதை வச்சு கலைஞரை குளோரிஃபை பண்ணிக்கிற ஒரு அட்டம். செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தஜித் இணைஞ்சிருக்காரு. அவரை நம்ம வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். இந்த அஜித்குமார் போராட்டம் தாவேகா கையில எடுத்தாங்க, போராட்டத்தை நடத்தினாங்க, அதுக்கு பர்மிஷனும் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. 1 hour பர்மிஷன் வாங்கினதாகவும் சொல்லப்படுது. ஆனா 3 நிமிஷம் தான் அந்த மாநாடு, அந்த போராட்டமே நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆக்சுவலி அது போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்ட கூட்டம். ஆக்சுவலி பெர்மிஷன் 1 hour தான் கொடுக்கப்பட்டது. 1 hour தான் கொடுத்துட்டு அது ஸ்லாட் 10 to 11 சொல்லிட்டாங்க. நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து 1 hour சொல்றது வேற. நமக்கு ஒரு லீவரேஜ் இருக்கும். 10 to 11 ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலையில நைட் வரைக்கும் பார்க்கிங் ஸ்லாட்னு கொடுத்திருந்தது வேற. அந்த முன்னாடி சீரணி அரங்கம்னு இருக்கும், நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது இடிச்சிட்டாங்க அதை. அந்த இடத்துக்கிட்ட பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு. ஆனா காலையில பார்க்கிங் எதுன்னு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் தள்ளி போய் இந்த லைட் ஹவுஸ் கிட்ட D4 கிட்ட போட்டாங்க. அங்க இருந்து இந்த சிவானந்தா சாலை வர்றது கிட்டத்தட்ட ரஃப்லி 7-8 கிலோமீட்டர்ஸ் நடந்துதான் வரணும், வேற எதுவும் கிடையாது. ஃபுல்லா டிராபிக் பிளாக். இந்த நடுவில் ஒரு ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த வார் மெமோரியல் பக்கமா, அந்த பக்கமா நீங்க வந்துடலாம். ஓமலுந்தார் ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க, நடந்து வர அளவு பண்ணல. சோ இப்ப எந்த பக்கம் சுத்தி வர்றது, வந்தா பார்க்கிங் எங்க, திரும்ப அது ஒரு 1 way வேற. அந்த ட்ரிப்ளிகன் பக்கம் போனோம்னா சுத்தி விட்டுட்டு இது வர்றதுக்கே மக்கள் சேர்றதுக்கே 10:35 ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கல. ஏன்னா எல்லாரும் அங்கங்க இருக்கிறாங்க, நம்மளால 2 kilometers 3 kilometers ரேடியஸ்ல பார்க்க முடியுது. அவங்க வரணும், அதுக்காக கிளம்பி வந்திருக்காங்கன்னும் போது அதுக்காக ஒரு டைம் டிலே ஏற்படுத்தப்படுது. ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதே 10:35 வாக்குல ஆரம்பிக்கிறோம். மொத்தம் நம்ம கையில இருக்கிறது 25 நிமிஷம். கோஷங்கள் போடணும், பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா பேசணும். ஒருத்தருக்கு மேல 2 பேர் 3 பேர் பேச ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த வாய்ப்பு கொடுக்கப்படணும். கோஷங்கள் போட்டுட்டு புரோட்டோகால் படி ஜிஎஸ் பேசணும், பொதுச் செயலாளர் அந்த எலெக்ஷனுக்கான மேனிஃபெஸ்டோ ஜிஎஸ் பேசணும், அதுக்கப்புறம் கொள்கை பரப்பு ஜிஎஸ் பேசணும். இவங்க 3 பேரும் பேசிட்ட பிறகு தலைவர் பேசணும். இப்ப எவ்வளவு டைம் இருக்குன்னு நீங்களே பிரிச்சு பாருங்க. இப்ப இதுக்குள்ளதான் டைம் இருக்குன்னும் போது இப்ப 11 மணிக்கு மேல ஒரு 11:05 வரைக்கும் ஆக்கிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? பர்மிஷனை மீறி தாவேகா சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறது. முதல் ஆர்ப்பாட்டத்திலேயே சட்டத்தை மதிக்காம நீங்க என்னத்த மக்களுக்கு பண்ண போறீங்க? உங்களுடைய கட்சி தலைமைக்கே டெக்கோரம் இல்ல. அந்த ஒரு விஷயத்துக்கு பயந்துதான் சீக்கிரமா முடிச்சது இல்லங்க. ஒரு லா அபைடிங் சிட்டிசன் தலைவர் விஜய் பேசிட்டு பிறகு கூட்டம் அப்படியே கலைஞ்சு போறதை பார்க்க முடிஞ்ச ஒரு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குமோ அந்த விதத்துல. ஆக்சுவலி நீங்க அங்க போறது மட்டும் எனக்கு தெரியுது. விஜய் சார் கிளம்பின பிறகு ரொம்ப நேரம் அந்த மக்கள் இருந்தாங்க. போலீஸ் கிளம்புங்கன்னு அமுச்சு விட்டாங்க. அது 2 லாரி மாதிரி தான் போட்டு அந்த பேரிகார்ட்லாம் உடைச்சிட்டு தான் போனாங்க. இல்லங்க அது இல்லங்க, நான் அது நியாயப்படுத்தல, அது தப்பு. அதுக்கு சரி பண்றோம்னு சொல்லி பொறுப்பும் ஏத்துக்கிட்டாங்க. பட் அது ஒரு மாப், ஒரு கூட்டத்துல வரும்போது நீங்க எந்த கூட்டத்தையுமே அது நீங்க திமுக அதிமுக தாவேக்கான்னு சொல்ல வேண்டாம். ஒரு கோவில் கொடையில ஒரு
திருப்பதி திருச்செந்தூர் மாதிரி ரொம்ப நேரம் லைன்ல இருக்க ஒரு கூட்டத்துல கூட அது நடக்கும். நீங்க அதுக்காக வந்து ஒரு கட்சி சொல்ல முடியாது. வெயில்ல ரொம்ப தூரம் அலக்கழிக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு வர வைக்கப்படும் போது இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், கத்துக் கொடுக்குறோம், சரி பண்றோம். நாங்களே அதை சொந்த காசுல சரி பண்றோம்னு கொடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்காக அரசியல் கட்சியா கலைக்க முடியும்? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. தலைவர் வர வச்சு வந்தும் லேட்டா ஆரம்பிச்சதுக்கு முதல்ல வந்து விஜய் சார் வரல நீங்க வந்துட்டாரு, அதை பத்தி யாரும் பேசினதா தெரியல. இன்னும் 3 நிமிஷம் தான் பேசுவாரு. உங்களை மொத்தமா வந்து கிழிக்கிற அளவுக்கு 30 நிமிஷம் பேசுவாரு, 3 மணி நேரம் பேசுவாரு. ஆனா ஒரு இடம், அந்த இடம் என்ன இடம்னா, இந்த மாதிரி லாக்அப் டெத்ல இறந்த அஜித்குமாரும் அவருக்கு முன்னாடியே இறந்த 24 பேருக்கும் ஒரு நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம். அந்த இடத்துல வந்து அவர் என்ன பேசணும்னு ஒண்ணு இருக்கு. என்ன பேசணும்? முதல்ல வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் எதுக்கு? இந்த மக்களுக்கு நீதி கொடுக்கணும். நீங்க பண்ணது என்ன, பற்றாக்குறை இருந்தா என்ன பண்ணணும், இதுதாங்க பேசணும். இதுக்கு அவருக்கு 3 நிமிஷம் போதும். அந்த இடத்துல அதை பேசாம அந்த இடத்துல அவர் வேற என்ன பேசினா நியாயமா இருக்கும்? வேற எதை பேசினாலும் அது தப்பு. ஏன்னா அந்த 25 குடும்பம் டயஸ்ல இருக்காங்க. அவர் பேசின விஷயம் எதுவும் வந்து இதுவா ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றது ஒரு மினிமம் நீங்க பர்மிஷன் கேட்கும் போதே அது வந்து ஒரு மினிமம் ½ டேவாவது இல்ல ஒரு 1 டேவாவது பண்ணாதான். ஏங்க உங்களுக்கு நீங்க லைவ்ல பாக்குறீங்களான்னு தெரியலங்க, இந்த பர்மிஷன் கேட்டு வாங்குறதுக்கே எவ்வளவு போராட்டம்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட்ல போய் கேட்கறோம், கோர்ட்டே வந்து அந்த விஷயத்த வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டரா தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் கிட்ட போய் நீங்க வாங்கிக்கங்க கொடுப்பாங்கன்னு சொல்லும் போது அவங்க கொடுக்கறது தாங்க பெர்மிஷன். இவ்வளவு அலக்கழிப்புக்கு நேரம் வரும். முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரதர், நான் வந்து பர்சனலா பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணி நடத்துறதுனால இங்க எதுவும் மாறிடும்னு நினைக்கல. தாவேக்கா அதை முன்னெடுப்பா வச்சுதான் 24 பேருக்கு சார்பா சூட் போட்டிருக்காங்க. நீதி விசாரணை நடக்குமா? கோர்ட் டைரக்ஷன்ல SIT போட்டு கேஸ் விசாரிச்சு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வருமா? வரும். டியூ கோஸ்ட்ல தாவேக்கா வந்தா இதுக்கு என்னென்ன செயல்பாடு பண்ணா சரி பண்ணுமா? அதை பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்களோட நான் இருக்கிறேன். ஆக்சுவலி முதல்வர் இது பண்ணியிருந்தாருன்னா தாவேக்கா அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்வர் அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு அந்த விட்னஸ் வீடியோ எடுத்தவங்க, அஜித்குமாரோட தம்பி, இவங்க எல்லாம் மிரட்டப்பட்டாங்கன்னு ஒரு நேரம் சொல்லி கோர்ட் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது பாருங்க. அதும்போது இது என் குடும்பம், ஒண்ணு பண்ணிட்டீங்க ஒரு தப்பு, அதை நான் சரி பண்ண ட்ரை பண்றேன், இன்னொரு வாட்டி யாராவது இந்த குடும்பத்தை தொட்டிங்கன்னா முதல்வர் வீடுறா இது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் போட்டு முதல்வர் சொல்லியிருந்தாருன்னா இந்த தேவை தாவேக்காக்கோ வேற எந்த கட்சிக்குமே கிடையாது. முதல்வருக்கு அதுக்கு டைம் இல்ல. ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடா போறாரு, கல்யாணங்களுக்கு போறாரு, ஓரணியில் தமிழ்நாடு பண்ற மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு வீடியோ கால்ல பேசுறாரு. ஆனா அஜித்குமார் வீட்டுக்கு ஆடியோ கால்ல 2 நிமிஷம் தான் பேசினா வெறும் சாரி சொன்னார். சோ இங்க ஒரு தேவை, அந்த குடும்பங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன், கூட நான் இருக்கிறேன்ற ஒரு அது டெமான்ஸ்ட்ரேஷன். அதுதாங்க, இந்த குடும்பங்களுக்கு நான் இருக்கேன், இதுதான் அந்த குடும்பம், நான் பாக்குறேன், நான் கூட இருக்கேன், என் கட்சியோட செயல்பாட்டுல நாங்க போராட்டம் பண்ணுவோம், சட்ட போராட்டத்தின் மூலமா நீதி பெற்றுக் கொடுப்போம், இதுதான் அங்க டேக்அவே. அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. மாரல் சப்போர்ட்லாம் முன்னாடி நிறைய பேசியாச்சு. இந்த இடத்துல இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அதுல நீங்க கொடுத்த டைம்குள்ள பண்ணி இதை முடிச்சிட்டோம். எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 ஹவர் நடத்தது பிரச்சனை இல்லைங்க. அப்ப என்ன பேசுவீங்கன்னு யோசிக்க. அந்த தலைவருக்கும் பொறுப்பு இல்ல, 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பர்மிஷன் 2 மணி நேரம் நடத்திட்டாரு, சட்டத்தின் ஆட்சி நடக்குதா கேட்பீங்களா மாட்டீங்களா? இல்ல இந்த திடீர் ஆர்ப்பாட்டம் வந்து இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த சபாநாயகர் அப்பாவு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் தான் விஜய் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. முதல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் சொல்லிடுறேன். திடீர் ஆர்ப்பாட்டம் திடீர்னு பிளான் பண்ணப்பட்டதுன்னா எங்களுக்கு என்ன ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே தெரியுமா அஜித்குமார் இறந்துடுவாரு, நம்ம போராட்டம் பண்ணணும்னு? இது ஒரு போலீஸ் எக்ஸஸ்ங்க. வேலி பயிர மெஞ்ச கணக்கு. நடந்த பிறகுதான் கேள்வி கேட்க முடியும். 10 நாள் 15 நாள் முடி கோர்ட்ல வந்து 15 நாள் முடி நீங்க எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கன்றாங்க. ஜூன் 27 இறந்திருக்காப்புல அஜித்குமார். நாங்க எப்போ பர்மிஷன் கேட்க முடியும்? அதுக்கப்புறம் தான் கேட்க முடியும். அது 15 நாள் ஆன பேர் கொடுக்கலான்னா அப்ப வந்து தாவேக்கா என்ன தூங்குகிறதான்னு திரும்ப நீங்களே தான் கேள்வி கேட்பீங்க. அதனால இது வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. மக்கள் கொண்டு பண்ணும்போது இமிடியேட் ரெஸ்பான்ஸா பண்ணணும். இத்தனை நாள் விஜய் சார் களத்துக்கு வராம தாவேக்கா செயல்பட்ட போதும் இன்னைக்கு விஜய் சார் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பவர்ஃபுல் ஐகான் இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் பல பேருக்கு எழுந்திருக்கு. 2010லயே இந்த நிக்கிதா யாரோ ஒருத்தர் துணை முதல்வர் என் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி காசு வாங்கியிருக்காங்க. ஆனா 2011 திமுக ஆட்சி முடிஞ்சு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவங்க மேல FIR பதியப்பட்டிருக்கு. சோ இவங்களுக்கும் திமுக ஏதோ ஒரு முக்கிய தலைவருக்கும் முதல்வராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தருக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குதுன்னு நம்பலாமா? நான் சந்தேகப்படலாமா? படலாம். அதுக்கு தொடர்ந்து இன்னைக்கு அந்த கேஸ் போடும் போதும் FIR போடல, ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன்ல வாங்கல. இது டாக்டர் நிக்கிதா MBBS டாக்டரா, சித்தா டாக்டரா, இல்ல PhD டாக்டரா கூட தெரியல போலீஸ்க்கு. அந்த லட்சத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வேலை பார்த்துருக்கீங்க, அடிச்சிங்க, அந்த பையன் செத்து போயிட்டான். அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, முடியல. கடைசியா தான் இது லைம் லைட்டுக்கு வந்த பிறகு முதல்ல இருந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு மினிஸ்டர் அமைச்சு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது திமுக யாரோ ஒருத்தருக்கு பெரிய பின்புலம் இருந்து அந்த பின்புலம் வந்து நிக்கிதாக்கு ஃபேவரா இருந்து அதனால இந்த மாதிரி எக்ஸஸான போலீஸ் பிரஷர் போட்டு இது நடந்திருக்கலாமோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருதா இல்லையா? ஒரு சாமானியானா இன்னைக்கு வரைக்கும் நிக்கிதா போன் வந்து டெல்லி செக்ரட்டரிக்கு ஒரு போன் போச்சு, அங்க இருந்து ஒரு IAS தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு போன் பண்ணி அங்க இருந்து
போலீஸ்க்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு கால் வந்ததுன்னு சொல்றாங்க. நிக்கிதா போன்ல இருந்து போன அந்த 2 போன் கால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெளியிட்டுட்டீங்களா? வழிகடா எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியல் மாத்தியாச்சு, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, 5-6 காவலர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. பின்னாடி ஒரு பெரிய பவர்ஃபுல் ஐகான் இருக்குன்னு நினைக்கும் போது அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பவர்ஃபுல் ஐகான் தான் போராட்டம் பண்ணணும். விஜய் சார் அதனாலதான் களத்துக்கு வந்தாரு. நான் வருவேன், ஒரு உயிர் போச்சுன்னா அதை பண்ணி தாவேக்கா வந்து நிக்கும் போராட்டம் பண்ணுன்றது தான் இங்க டேக் அவே. சோ இதுல தப்பு இல்ல, ஏன் போராட்டம் பண்ணாருன்றது பதில் சொல்லியாச்சு. வேற எதுவும் கேட்டிருந்தேன் இல்ல, அப்பாவு வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் தாவேக்காவை இயக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அப்பாவு கட்சியில இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் விஜய் விமர்சிக்கும் போது விஜயை சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரா முதல்வர்? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இப்போ இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாரு, 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு, நேரடியாவே தாக்கியிருக்காரு. இத என்ன சொல்றேன்? ஒரு விஷயம் வந்து பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு விடாது, இருண்டு விடாதுன்னு சொன்ன முதல்வருக்கு அது தெரியணும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது, ஒரு பொழுதும் இருண்டு விடாது. ஆனால் நீங்க விஜய் சாரை நீங்க அக்ளைம் பண்ண வேண்டாம், ரெகக்னைஸ் பண்ண வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம். அவர் வளர்வர், அது மக்கள் வேலை. முதல்வருக்கும் ஒரு ஓட்டு தான், விஜய் சாருக்கு ஒரு ஓட்டு தான். அதனால இந்த எந்த ஒரு ஓட்டுக்கு எத்தனை ஒரு ஓட்டு பின்னாடி வரும்ன்றது நம்ம காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். நீங்க வந்து இந்த பாஜக விமர்சனம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இது திமுகவோட இப்போ வந்து ஒரு என்ன சொல்ல ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியா போச்சு. யாரை பார்த்தாலும் பாஜகன்னு சொல்லிட்டா இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்ட். ஏன்னா திமுக இன்னைக்கு ரன் ஆகிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ல தான் பிஜேபி தமிழ்நாட்டுல ரன் ஆகுது. யாரை பார்த்தாலும் இவங்க பிஜேபின்னு சொல்லிட்டா பிஜேபி மேல மக்களுக்கு ஒரு எதிர்ப்பால இருக்கு. நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், தப்பு பண்ணோம், அதை எப்படி சரி பண்ணோம், எப்படி நல்லது பண்ணோம், இதெல்லாம் இங்க ப்ராப்ளமே இல்லைங்க. ஒரே பாயிண்ட், பிஜேபி ஆன்டி பிஜேபி. கிட்டத்தட்ட முதல்வரே தமிழக அரசியலே பிஜேபி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் போச்சு. நம்ம தான் பேசிக்கிறோம் நம்ம முதல்வர் பெருமையா, நம்ம முதல்வர் அகைன்ஸ்டா தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. திமுக வீழ்த்த தான் தாவேக்கா வந்திருக்கு, திமுக வீழ்த்த தான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு, திமுக வீழ்த்துவதே ஒரே கொள்கையா கூட தான் நாம் தமிழர் பயணிக்குது, நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். முதல்வர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் இல்ல, பிஜேபி ஆன்டி பிஜேபி, நான் ஆன்டி பிஜேபி, யார் யாரெல்லாம் பிஜேபி வர்றாங்களோ பிஜேபின்னு சொல்லிடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வேலையா இருக்குங்க. யாரை பார்த்தாலும் ஆன்டி பிஜேபி 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 பிஜேபின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுல வந்து சீரியஸாவே எடுத்துக்க வேண்டாம். என்னடா ஒரு கேள்வி, இங்க இடி ரைடு வந்ததா, யாரு போய் டெல்லியில கைய குலுக்கி அடுத்த நாள் இடி ரைடு இல்ல, இங்க ஒரு முகாந்திரம் இல்ல, ப்ராப்பரா எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல வச்சது? நித்தி ஆயோக்கு யார் போனது? யார் இப்ப பிஜேபி, யார் பிஜேபியோட பி டீம், யார் வந்து திமுகவை இயக்குவது? கேட்கலாங்க, 1000 கேள்வி கேட்கலாம். அரசியல் மாண்போட நம்ம அதை கடந்து போறோம்னா இல்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா பதிலுக்கு நம்மளும் கேட்போம். அவங்க பக்கம் வந்து சொல்றாங்களே இந்த விவகாரத்தை போய் தான் அவங்க பேசியிருப்பாரா அப்படின்றது. ஏன்னா பிரதமர் மோடி கிட்ட பேசும்போது நீங்க கேட்கறதுனால சொல்றேன், 3 வருஷம் நித்தி ஆயோக்கு போவதுக்கு எவ்வளவு காரணம் சொன்னீங்க, இந்த வருஷம் போறதுக்கு என்ன காரணம்? 3 வருஷம் நித்தி ஆயோக்கு போயிருக்கலாம்லங்க. முதல்வர் போனாரா? ஒரு வாட்டியாவது போனாரா? போக கிடையாது. இந்த வருஷம் நித்தி ஆயோக்கு போயிருக்காரு. முன்னாடி நாள் அதுக்கு 2 நாள் முன்னாடி தொடர்ச்சியா இடி ரைடு, யார் யாரோ மாற்றுறாங்க. ஏதோ ஹீரோயின் பேர்லாம் ப்ரொடியூசர் பேர்லாம் வருது, எல்லாரும் தப்பிச்சு வேற ஊருக்கு போறாங்க, துபாய் போயிட்டாங்க, லண்டன் போயிட்டாங்கன்றாங்க. அடுத்த நாள் போறாரு, போய் பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் இல்ல. இப்ப இதை சந்தேகப்படுவீங்களா மாட்டீங்களா? ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலன்னா பிரச்சனை இல்லை, வெல் அண்ட் குட். உங்க அளவுக்கு எங்களால முட்டு கொடுக்க முடியாது, நீங்க வின்னு நான் சொல்லிடுறேன். பட் இதெல்லாத்தையும் நீங்க கோரவே ஒரு லைன்ல வச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்ல, இது முட்டு கொடுக்குற விஷயம் இல்ல, இது வந்து அவங்க தரப்புல இருந்து சொன்னது வாதத்தை தான் நான் பேசுறேன். இல்லங்க, நீங்க வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பர் குரோனாலஜி ஒண்ணு சொல்றேன். இது இன்னைக்கு நடந்தது, இதுக்காக இது போனாங்க, போயிட்டு வந்து இப்படி ஆச்சு, இது ஒரு குரோனாலஜி, ஒரு ஆர்டர் இருக்கு நம்ம கிட்ட. இதையே நான் வந்து திமுகவை இயக்குவது பிஜேபி தான் நான் சொல்லல, நடந்தது பாத்துக்கங்கன்னு உங்க லிஸ்ட் விட்டேன். இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஆனா தாவேக்காவை இயக்குவது பிஜேபி நாம அவங்க சொன்னா நம்ம அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு எம்பரிக்கல் டேட்டா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட் இருக்கணும், ஒரு சொல்றதுக்கு ஒரு கதையாவது இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு அவர் சொல்ற மாதிரி நம்ம சொன்னா நம்ம ஏன் அதை எடுத்துக்கணும்? மறைமுக கூட்டணியில திமுக இருக்குன்றீங்களா? ஏன்னா தாவேக்கா தரப்புல நீங்களும் சொல்றீங்க இருக்கலாங்க, இல்லாம இருக்கு அவர்களும் சொல்றாங்க. இல்லங்க, இந்த இடத்துல என்னன்னா, இந்த சினிமால நீங்க பாத்துருக்கலாம், எம்ஜிஆர் படங்கள்ல இந்த மாதிரிலாம் வரும். நமக்கு வந்து ஒரு வில்லனை காட்டுவாங்க, கூட 2 வில்லன் இருப்பான், அவன் நமக்கு வில்லனே தெரியாது, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருப்பான். கடைசியில பார்த்தா தான் அவன் நம்பியார் கையாளா இருப்பான். அவனும் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருப்பான். கடைசியில 3 பேர் எம்ஜிஆர் அடிப்பாரு. அந்த மாதிரி இங்க மக்கள் விரோதத்துல எல்லாரும் உள்ளுக்குள்ள ஒன்னாதான் இருக்கிறாங்களோ, வெளியில தான் பிரிவினை பேசுறாங்களோ, அதனால இவங்களை முற்று முழுசா ஒதுக்கிடுவோம், எல்லாரும் எடுத்து அரசியல் பண்ணுவோம், மக்களுக்காக பண்ணுவோம்னு சொல்லி தாவேக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க அப்படித்தானும் நம்ம சொல்லல, அவங்க அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லல. மைட் பி, மே நாட் பி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இங்க ஒரு மக்கள் விரோத போக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் இருக்கு இல்லையா? அப்ப அதை கேள்வி கேட்க வேண்டியது புதுசா வந்தவரோட கடமை. இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கவங்களுக்கு மாற்றா இல்லாம வந்து அவங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு ஒத்து ஒதுக்கிட்டு இல்ல அவங்களுக்கு அடிவரடி வேலை பாக்குறதுக்கு தாவேக்கா வரல. பர்டிகுலர் விஜய் சாரோட கரியர் தூக்கி போட்டு அதுக்காக வரல. அதனால இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோங்க என்னமோ ஒரு ஸ்கெப்டிக்கலா இருக்கு. நம்ம ஏன் அவங்க குழிக்குள்ள போய் விழுவானேன்னு நம்ம கேட்கிறோம், அவ்வளவுதான்.
அதே போல திடீர்னு திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜரை பத்தி பேசி அது பெரிய விமர்சனமாச்சு. அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அப்படின்ற. இது வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து அது தெரியாம பேசாது. இது எதன் வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் திடீர் விமர்சனம் இல்ல அது அது கொஞ்சம் பேசணும்னு அவசியம் இல்லை. அவரு இப்போ உயிரோடையும் இல்லை. காமராஜர் அவர்கள் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். திடீர் அதை வந்து பேசும் பொருளா ஆக்குறதுக்கான காரணம் இல்ல இது வந்து என்னன்னா காலம் கடந்த பிறகு நம்ம எதையும் பேசலாம், மக்கள் நம்பிடுவாங்கன்ற ஒரு எண்ண நிலைப்பாடு உண்டு. ஒரு காலம் வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சொல்றதுதான் கதை. நீங்க அந்த காலத்து பிரச்சார கூட்டங்கள்லாம் தேடி நம்ம கிட்ட ப்ராப்பரான டேட்டா இல்லைன்னா யாருன்னு சொல்ல முடியாது. ஒரே ஊர்ல ஒரே தொகுதியில இந்த சாதியினர் இருக்கிற இடத்துல ஒரு பேச்சு பேசுவாங்க, அதே வேற சமூகம் இருக்கிற இடத்துல வேற பேச்சு பேசுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிறப்ப அங்க சொல்ல போறாங்கன்னு சொல்ல ஒரு பிரிவு இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி பேசிதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது மாதிரி காமராஜரை வந்து எவ்வளவு இழிவா பேசியிருப்பாரு கலைஞர், என்னென்னலாம் சொல்லியிருப்பாரு. ரஷ்யாவுக்கு போகும்போது கோர்ட் வேணாம், எருமத்தோலுக்கு எப்படி குளிருன்னு யார் கேட்டது? கருவாடு வித்தவரோட பொண்ணு பையன் யார் சொன்னது? அவர் கல்யாணம் பண்ணிக்காதது கூட யாரெல்லாம் அசிங்கமா பேசியிருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டுல? எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். சீரியஸ்லி காமராஜரை மதிக்கிற யாரா இருந்தாலும் உடனே வந்து அவர் வந்து இந்த சமூகமா இருக்கணும் இல்ல காங்கிரஸா இருக்கணும் அவசியம் கிடையாது. காமராஜர்ல கட்சி ஜாதிக்கு அப்பாற்பட்ட பெருந்தலைவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து என்ன வேணா பேசலாம். இன்னைக்கு அதை சொல்லி இது வந்து காமராஜர் இழிவுபடுத்துறது மட்டும் இல்ல, அதை வச்சு கலைஞரை குளோரிஃபை பண்ணிக்கிற ஒரு அட்டெம்ப்ட். நம்ம என்ன அவ்வளவாங்க மக்கு, அவ்வளவாங்க மாறுதி. இது என்னன்னா கொஞ்ச நாள் முடி கூட நிறைய மீம்ல வரும். ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்க போய் நின்றுக்கிட்டு இவர் எனக்கு சோறு ஊட்டினாரு, அவர் பேனா எடுத்து நான் பேக்கெட்ல வச்சுக்கிட்டேன்னு சொல்லி உருட்டுவாரு. யாராவது இறந்துட்டா இவன் அங்க போயிருவான்ப்பா, செத்தவன் எழுந்தா கேட்க போறான்னு இவன் ஒரு கதையை அடிச்சு விடுவான்ப்பான்னு. அதே நிலைப்பாட்டுக்கு திமுக வந்து நிக்குது. இன்னைக்கு பேசி பேசி வளர்த்துக்குவாங்க. இன்னைக்கு அந்த நிலைப்பாடுக்கு திமுக வந்து நிக்குதுன்னா ஜஸ்ட் இமேஜின் அவங்களோட ப்ராப்ளம். அவங்களோட என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க அரசியல்ல, என்னத்தையாவது பேசி உருட்டி பொழைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை எதிர்த்து கேட்காம பெருசா ரிவோல்ட் பண்ணாம சீட் ஷேரிங் அப்படின்றது இப்போ சீட்டு ஷேர் பண்ணணும் எத்தனை சொல்லிட்டு விவகாரத்து வருது. காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையில இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் என்ன கேக்குறேன், அப்போ இந்த விமர்சனம் எழும்போது இது என்ன? என் கேள்வி ரொம்ப சிம்பிள் பிரதர். காமராஜர் இன்னைக்கு உங்களுக்கு எங்க த்ரெட்டா இருக்காரா? அவர் ஒரு நல்லவர், அதை நீங்க யாரும் மறுக்கல. எல்லாருமே காமராஜரை பெருந்தலைவரா ஏத்துக்கிட்டோம். அவரோட ஆட்சி அப்பழுக்கு இல்லாத சுத்தமான ஆட்சின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு காமராஜரே கலைஞர் கை குடிச்சு திமுக கிட்ட கொடுத்துட்டு போனாருன்னு நீங்க ஒரு நரேஷன் செட் பண்றீங்க. எதுக்கு? இதை எப்படி நீங்க அரசியலோடயோ சீட் ஷேரோடய பிரிக்க முடியும்? இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வருங்க. அவரை நீங்க சொட்டா நான் கேட்கணுங்க, யாராலும் கேட்கணும். நம்ம இதுக்கு திமுக காரனே கேட்கணும், டேய் அவருக்குன்னே இதெல்லாம் பேசாத, நீ மத்த உருட்டிக்கிறியா உருட்டி பொழைச்சிக்க. இது தப்பு. கேட்கணுமா இல்லையா? கொடுமை என்னன்னா காங்கிரஸே கேட்கல. ஏன்னா நீங்க சொல்றது ஓட்டு அரசியல். இவங்களோட இன்றைய சுயநலத்திற்காக இவர்கள் எதையும் யாரையும் அடவணை வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்கன்றதான் இதுக்கு நான் பதிலா சொல்றேன். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் விஜய வந்து ஒரு பொதுமக்கள் வந்து இளைய காமராஜர் சொன்னதுக்கு அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. இப்ப டைரக்டா காமராஜரையே திமுக விமர்சனம் பண்ணது பேச மாட்டாங்கன்னா அப்ப என்ன? அதுதாங்க இதுதான் இது இப்படி கரடியே காரி துப்புன மொமெண்ட் மாதிரி. இதுக்கு மேல நான் இது என்ன கேக்குறது? நீங்களே துப்புறீங்க. இதுதான் நிலைமை. இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து காமராஜர் பத்தியோ இந்திரா காந்தி பத்தியோ நேரு பத்தியோ எதை பத்தி அக்கறை இல்ல. நமக்கு என்ன இந்த வாட்டி 8 சீட் வந்துருமா 10 சீட் வந்துருமா, நம்ம வாங்கிட்டு அதை பண்ண முடியுமா? கூட்டணியில் பங்குன்னு விசிகா கேட்கறாங்களே, மதிமுக கேட்கறாங்க, நம்மளும் கேட்டு பார்ப்போமா கொடுப்பாங்க. இந்த நிலைமைக்கு வந்துருச்சு அரசியல் கட்சிகள். கேட்க வேண்டிய பிரச்சனை இதுக்கு ரிவோல்ட் பண்ணிருக்கணுங்க. அதை தாண்டி என்னங்க கூட்டணி தேவைப்படுது? அதுக்கு மேல என்னங்க ஒரு பவர் தேவைப்படுது? இது கேட்டிருக்கணும்ல. இப்ப ரிவோல்ட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன ரிவோல்ட் ஏன் பண்ண மாட்டாங்க? வேணாம் ஏற்கனவே விஜய் வந்திருக்காரு, நம்ம கூட்டணி இன்டாக்டா இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துக்கு நம்மளும் இதை பண்ணி மொத்தமா கவுந்துட்டோம்னு சொல்லி காமிச்சிட வேணாம். அப்படி இல்ல, அரசியலுக்காகவும் சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஆட்சிக்காகவும் பவருக்காகவும் பணத்துக்காகவும் எதை தியாகம் பண்றது, எதை விட்டு கொடுக்கறதுன்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு தமிழகத்துல இருக்க கட்சி. இந்த அனைத்தும் தாவேக்கா இவங்களுக்கு கொடுத்த பயம். நான் சொல்றேன், முட்டு கொடுக்க தயவு செய்து நினைச்சுக்கோங்க. இங்க வந்து இவர் காமராஜரை வந்து தலைவரா போற்றும் பொழுது அதிலிருந்து வேற யாரும் இங்க காமராஜர் கிளைம் பண்ணல. காங்கிரஸ் பண்ணலாம், திமுக அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. புதுசா ஒருத்தர் கிளைம் பண்ணும்போது இல்ல 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 கை கொடுத்தது கலைஞருக்குன்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய தேவைக்கு வந்து திமுக நிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இது காங்கிரஸ் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு 2-3 நாளா போயிட்டு இருக்கு. இது சாத்தியமா? ஏன்னா வந்து இத்தனை வருஷமா கூட்டணியில் இருந்தவங்க, ராகுல் காந்தியுடன் இணக்கமாக இருக்கிற ஸ்டாலின் ராகுல் காந்தியை சந்திக்க போறாரு விஜய் அப்படின்ற ஒரு செய்தியும் பரவுது.
நீங்க காங்கிரஸ் திமுகவுக்கு யாரு கூடயும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்திரமான கூட்டணி எல்லாம் கிடையாது. 2010-11 காலகட்டத்துல என்னென்ன ஆச்சு, யார் யார் அரெஸ்ட் பண்ணி காங்கிரஸ் உள்ள வச்சாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு காங்கிரஸ்க்கு அதை பங்கே இல்லாம சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் கலைஞர் எவ்வளவு மன உளைச்சல இருந்தாருன்னா நமக்கு தெரியும். இது கலைஞர் மறைவுக்கு அப்புறமா இந்த ஒரு 7-8 வருஷமா ஒரு பெருசா இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே காங்கிரஸும் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் எல்லாம் கிடையாது. தமிழகத்துல இருந்து காங்கிரஸை அப்புறப்படுத்துறது விஜயோ அதிமுக கிடையாது, திமுக. அதை மறந்து விடக்கூடாது. தமிழகத்தை காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்து முதல் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது திமுக தான் இந்தியா வரலாறுலயே. அப்ப காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் 15 வருஷத்துல அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 52 67 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க திமுக. சோ காங்கிரஸ் திமுக ஒண்ணு இணக்கம்லாம் கிடையாது. கட்சி அரசியல் வார், எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அது தனி கதை. உடையாத கூட்டணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சிம்பிள் லாஜிக் என்னன்னா, உண்மையாவே ஒரு மாற்றுன்னு சொல்லி உருட்டுறது இல்ல. மாற்றா ஒருத்தர் வந்திருக்காரு, இதை வச்சு எல்லாரும் அரசியல் பண்ண பார்ப்பாங்க. திமுக கூட்டணியில இருக்கவங்க எப்படியாவது சீட் ஷேர் எக்ஸ்ட்ரா வாங்க ட்ரை பண்ணுவாங்க. திமுக ஐயோ அவர் வந்துட்டு ஓட்டு பிரிச்சு கூட நில்லுங்க, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லாட்டி அவர்கிட்ட பவர் போயிடும் சொல்லி அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. அதிமுக ட்ரை பண்ணுவாங்க, பாஜக ட்ரை பண்ணுவாங்க. இந்த எல்லாரும் எதை சுத்தி அரசியல் பண்றாங்க? ஒரு வருட காலத்துக்கு முன்பே கூட்டணிகளை முடிவு செய்து கூட்டணி கதவுகளை அடைத்திட்டேன்னு பெரிய பெரிய தலைவர்கள் சொல்ல வச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ஓரணியில் தமிழ்நாடு வீதி வீதி அதிமுக கொண்டு போய் சேர்த்ததெல்லாம் தாவேக்கா அரசியல் களம் கண்டு இந்த அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மக்கள் மனங்கள்ல, நீங்க அந்த பரபரப்பை தெருக்கல்ல பார்க்க முடியாது, மக்கள் மனங்கள்ல பார்க்க முடியும். அந்த மாற்றத்தை தாவேக்கா முன்னெடுக்குதோ அப்படின்றது தான் இங்க நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய லெசன். அதனாலதான் எல்லாரும் பதற்றத்திலையும் பயத்திலையும் என்னென்னவோ சொல்றாங்க. நான் பாக்குறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். எலெக்ஷன் ரிசல்ட் அதை ப்ரூவ் பண்ணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல இந்த கொள்கை கூட்டணி இந்த வாட்டி எடுப்படும் நினைக்கிறேன். ஏன்னா கொள்கை கூட்டணி திமுக சொல்லி கூட்டணியில இருக்கவங்க யாருமே ஒரு பிரச்சனைனா அதுக்கு போராட்டமோ இல்ல ஆர்ப்பாட்டமோ முன்னெடுக்க மாட்டாங்க. கொள்கை கூட்டணி ஒண்ணு கிடையாது பிரதர். கொள்கை கூட்டணி யாராவது சொன்னா நம்ப மாட்டேன். அது பொய், நம்மளை ஏமாற்றும் வேலை. ஈழத்து போராட்டத்துல பிரபாகரனோட அவ்வளவு நெருக்கமா இருந்தவர் மதிமுக. இன்னைக்கு மதிமுகவும் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. இது கொள்கை கூட்டணியா? ஈழத்தை அவ்வளவு பாதுகாக்கணும்னு அவ்வளவு சிங்களத்தை எழுத்து பேசினார் விசிகா. இன்னைக்கு கொள்கை கூட்டணி அவங்களும் அந்த காங்கிரஸ் திமுக தானே அப்போ ஆட்சியில இருந்தாங்க. இங்க திமுக, அங்க காங்கிரஸ். அப்பதான் நடந்து ஈழப்படுகொலை, அங்க விசிகா அங்க இருக்கிறாங்க. காங்கிரஸை ரெட்டாரிக்கா சண்டை போட்டுக்கிட்டு ஆர்க்கு எனிமிஸா இருந்தவங்க தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த 2 கம்யூனிஸ்டும் போயிட்டு அங்க கொள்கை உள்ள இருக்கிறாங்க. இது கொள்கை கூட்டணியா? தமிழகத்தில் காங்கிரஸை வீழ்த்தியது திமுக. எமர்ஜென்சி காலத்துல காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவர்களை தூக்கி ஜெயில போட்டு உதைச்சாங்க, அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் திமுகக்குள்ள கொள்கை கூட்டணியா? எந்த கொள்கை, என்ன கூட்டணி? ஒரே கொள்கை, பாஜக வேணான்ற ஒரு கொள்கை வேணா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வேற எந்த கொள்கையும் இல்ல. சோ உங்களது கொள்கை கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்ல. டாட். அதிமுக அதோட சூப்பர். 2024 தேர்தலில் இதுக்கப்புறம் என்றும் பாஜக இல்லை, இன்றும் இல்லை என்றும் இல்லைன்னாரு. இன்னைக்கு அங்கதான் கூட்டணியில இருக்கிறாங்க. டாட், பினிஷ். பாமக 2ஆ பிரிஞ்சிருக்கு, எங்க போறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க யார் கூட கொள்கை கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றீங்க? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. திஸ் இஸ் பவர் பாலிடிக்ஸ். இங்க எதை போட்டா எப்படி வரலாம்னு யோசிக்கிறாங்க. 1+1 2ன்னு ட்ரை பண்றாங்க. பட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் தட் வே. நாங்க யூத் பாலிடிக்ஸ் பேசுறோம். இங்க 1+1 2 கிடையாது. ப்ராப்பரான ஆள் சொன்னா 1+1 10 ஆகும். உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னா 5+5 கூட 0 ஆகும். வெயிட் அண்ட் சீன் சொல்றேன். நம்ம டேட்டா இல்லாம சொல்ல முடியல, ப்ரூஃப் இல்ல. அதை நான் வெயிட் பண்ணுங்க, ப்ரூவ் பண்றோம்னு சொல்றோம். ஆனா நான் இந்த கொள்கை கூட்டணி இல்லைன்னு மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டேன். அது மட்டும் நீங்க நம்பிதான் ஆகணும். தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் தான் முதல் வேட்பாளர் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு இனி வரவங்களுக்கு அதே மாதிரி தாவேக்கா சொன்ன மாதிரி அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு இருக்குமா? ஆமாங்க, அது இருக்குங்க. அதாவது நீங்க முதல்வர் வேட்பாளர் யாருன்றதும் அதிகார பங்கு ஆட்சியில பங்குன்றதும் வேற வேற கான்செப்ட். ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்கு என்னன்னா, மினிஸ்ட்ரியில கேபினெட்ல உங்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திமுகல நமக்கு யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியும். இப்ப திமுக முதல்வர் வேட்பாளரா இருந்தும் ஆட்சியில பங்கு கொடுத்தா என்ன தெரியுமா பண்ணலாம்? இப்ப மதிமுகவுக்கு ஒரு கல்வித்துறை கொடுக்கலாம். இப்ப திமுக அன்பில் மகேஷ் இருக்காரு, அது போல மதிமுக ஒருத்தர் கொடுக்கலாம். இப்ப ஒரு சிறுபான்மை நலத்துறையோ இல்ல பெண்கள் நலத்துறையோ இல்ல ஒரு மது ஒழிப்பு துறையோ விசிக கிட்ட கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் போதுதான் அந்த கூட்டணிகள்ல எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறோம். ஒரு மினிஸ்டர் 2 மினிஸ்டர் உங்களோட எம்எல்ஏ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கங்க, எல்லாரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுவோம். இதுதான் ஆட்சியில் பங்கு. அது இப்போ தாவேக்கா தலைவர்ல முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் சொன்னா கூட்டணிக்கு சீட் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த லாஜிக்கும் இல்ல. கூட்டணிகளுக்கு இப்பவும் ஆட்சியில் பங்கு உண்டு, அதிகாரத்தில் பங்கு உண்டு.
ஆனா தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் அந்த கூட்டணிக்கு விஜய் சார் தான். அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதுன்னா, நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க அவர் அதிமுக கூட போறாரு, பாஜக கூட போறாரு, திமுக கூட போறாருன்னு. போனா அங்கங்க முதல்வர் வேட்பாளர் வேற யாரும். அப்ப இவர் போலன்றதை இவங்க இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. பாஜக கூடிய அதிமுக கூடிய திமுக கூடிய என்னைக்கும் கூட்டணி என்று டைரக்டாவும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப அதெல்லாம் செயற்குள்ள போட்டதால அந்த கட்சியோட பைலாஸாவே மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு அந்த டவுட்லாம் வேணாம், முதல்வர் வேட்பாளர் தாவேகாக்கு விஜய் சார் தான் அப்படின்றத அவங்க சொல்லி புரிய வச்சிருக்காங்க. நாங்க சொன்னா நம்பல, அவங்க சொன்னாவது நம்புங்கன்னு சொல்றோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு செய்தி கடந்த 2-3 நாளா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க யாரோ இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர் அப்படின்ட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தவங்க. அவங்க கூட அந்த தெரு பக்கமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டோட தாவேகா செயல்படுதா? இல்ல, இந்த விஷயம் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். தாவேகால ராஜ்மோகன் அண்ணன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு த்ரெட் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் ரொம்ப லேமா அவர் ஆதவ அர்ஜுனா பயந்துட்டாரு, பொய் சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி நிஜமா இவங்க கொலை தான் பண்ண வந்தாங்க, இவங்க கிரிமினல் ரெக்கார்ட் சொல்லுவோம்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. பட் நான் நேச்சுரலா ஒண்ணு கேட்கறேன், ட்ரெஸ்பாஸ்னு ஒண்ணு இருக்கு. எந்தெந்த இடத்துல ஒண்ணு பண்ணலான்னு ஒண்ணு இருக்கு. அது ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல சும்மா நின்று பேசுறதா இருக்கட்டும், இன்னொருத்தருடைய பப்ளிக் பிரைவேட் ஸ்பேஸ்க்குள்ள நீங்க போக கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி பிரைவேட் ஸ்பேஸ்க்குள்ள ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதை நீங்க ரீல்ஸ் தான் எடுக்கிறாங்கன்னு நீங்க 2 நாள் கேஷுவலா விட்டுட்டு, 3வது நிஜமாவே ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு சமூக விரோதி, அவங்க இந்த கட்சின்னு நான் சொல்லல, அவர் ஒரு பணம் படைத்தவர், இல்ல ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர், அவருக்கு ஒரு பாதுகாப்புன்றது தேவைதான். சோ அவங்க என்ன பண்ணாங்க, புடிச்சு அந்த ரோட்ல பார்த்து 4 பசங்க போட்டு அடிச்சாங்களா, இல்ல அவங்களை எதுவும் மிஸ் ஹேண்டில் பண்ணாங்களா? போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரி நடக்குது. அப்பப்போ நான் நிறைய இடத்துல உங்களை நோட் பண்றேன், இந்த இடத்துல தான் ரீல்ஸ் எடுக்கிறான், ரீல்ஸ் எடுக்கிறோம் பின்னாடியே ஃபாலோ பண்ண மாட்டான், ஆட்டோ போட்டுக்கிட்டு பின்னாடியே சொல்லியிருக்காருல்ல, ஃபாலோ பண்றாங்க. அதுதான் நான், நீங்க ரீல்ஸ் எடுக்க தான் வந்தாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல எடுத்து ரீல்ஸ் எடுத்தாங்கன்னா பசங்க எப்ப எடுத்தாங்க போயிட்டான்னு இருக்கும். 2 நாளா பின்னாடியே வர்றது, காருக்கு பின்னாடியே வந்திருக்காங்கலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அது ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல வேற ஏதாவது பெரிய எண்ணம் கொண்டவங்க யாராவது கூட இவங்களை வச்சு புதினம் பார்த்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் எனிஹவ் எல்லாருக்கும் போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் முதல்வர் நான் தான் சொல்லியிருக்காரு நம்ம முதல்வர். அப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாக்கும் அவர் தான் முதல்வர், எல்லாரோட சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய அவர் தான் ஹோம் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். பட் நான் அது இல்ல, கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் தான் மிரட்டுறாங்கன்னா அப்ப என்ன? இல்லங்க, நீங்க அப்படி நீங்க அவரை மட்டும் மிரட்டுறான்னு சொல்ல முடியாது. அவர் மட்டும் மேபி கொஞ்சம் காஷியஸா இருந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் அதான் சொன்ன, அவர் கொஞ்சம் வசதியானவருங்க, அவர்கிட்ட 2 கார் இருக்கும், நான் 2 டிரைவர் பாடி கார்ட்ஸ் கூட இருக்கலாம், அதனால அவங்க நோட் பண்ணிருக்கலாம். இப்ப வேற பைக்ல போற ஒருத்தர் பின்னாடியோ இல்ல செல்ஃப் டிரைவ் பண்ற பின்னாடியோ 2 பேர் வந்திருந்தா அவங்க நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கலாம், நான் எதுவுமே கன்கிரீட்டா சொல்லல. போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒருவேளை அது ஒண்ணு இல்லாத விஷயம் விட்டுலாம். இந்த காக்கா காக்க படத்துல ஒரு டைலாக் வரும், ஒரு ஆக்ஷன் பிளாக்காவும் இருக்கலாம், ஒண்ணு இல்லாத விஷயமா இருக்கலாம். ஆக்ஷன் பிளாக்கா இருந்தா போலீஸ் என்ஜாய் பண்ணுங்க, ஒண்ணு இல்லாத விஷயமா தான் சாரி. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது எங்க பொறுப்புங்க. எங்களுக்கு சேர்த்து நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும், கொடுங்கன்னு கேட்கறோம், ஒன்னும் தப்பு இல்லை, இதுல என்ன தப்பு? ஆகஸ்ட் 25 மதுரையில மாநாடு, 2வது மாநாடு பிரம்மாண்டமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயகாந்த் ஆரம்பிச்ச இடம், எப்படி இது அவரை போர்ட்ரேட் பண்ற மாதிரியா, இல்ல அவரோட ஒரு சாயலை உருவாக்கலாம்? இல்ல இல்லைங்களா, முதல்ல மதுரை திருச்சியில முதல் மாநாடு அங்கதான் ட்ரை பண்ணப்பட்டது. அன்னைக்கு அங்க இடம் ப்ராப்பரா கிடைக்கல. அந்த இடத்துல அந்த அளவுக்கு பெரிய மாநாடு பண்ற அளவுக்கு போலீஸ் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிரௌடுக்கு இவ்வளவு இடம் இருக்கணும், பார்க்கிங் எவ்வளவு இருக்கணும், இந்த செக்யூரிட்டி ஜோன் சொல்லுவாங்க, ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் நிக்கிறது, அதோட ஆக்சஸ், அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு பெரிய இடம் வேணும்னு மினிமம் சொல்லுவாங்க. இந்த வாட்டி அது பெரிய கிரௌட எதிர்பார்க்கப்படுறதுனால இவங்க தேடின அளவுக்கு இடம் அப்ப வில்லாணி சாலை விக்கிரவாண்டியில் தான் கிடைச்சிது. சோ போட்டாங்க. மதுரை திருச்சியில இடமே இல்லையோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு அவ்வளவு டீட்டெயில் உள்ள தெரியாது. ஆனா யாரும் கொடுக்கல, அப்ப பெருசா நம்பிக்கை இல்ல, இல்ல ஆட்சியாளர் மேல பயம்னு புரிஞ்சுக்குது. இப்போ கொடுக்குறாங்க, தேடி இந்தாங்க பண்ணுங்க, தாவேகாக்கு தானே அப்படின்னு சொல்லி முதல் நாள் நியூஸ்ல 300 ஏக்கர்னு பார்த்தா 2வது நாள் இன்னைக்கு 504 ஏக்கர்னு சொல்றாங்க. சோ பெரிய இடம், அது ஒத்துறதோ இல்ல பல பேர் கலெக்டிவா கொடுக்குறாங்களோ, இது தாவேகா மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கிரவுண்ட்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய டேக் அவே இதுதான் ஒரு சாமானியன் பார்வையில. 2வது மதுரை ரொம்ப முக்கியமான இடம், அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இடம், திமுக ஒரு வீக் கிரவுண்ட். அது கேப்டன் அது ஒரு ஊர், அவர் பிறந்த ஊர், அது கேப்டன் மதுரைக்காரர். சோ அந்த இடத்துல கேப்டன் பர்த்டே நடத்துறது ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயம். அந்த கேப்டனுடைய கிரெடிட் அதிமுகவோ திமுகவோ எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சதே கிடையாது, கேப்டன் இருக்க வரைக்கும் எப்பயுமே வச்சது கிடையாது. அவரை எதிர்த்து தான் அரசியல் பண்ண வந்தாங்க. 2011 அதிமுக கூட கூட்டணி வச்சு திமுக வாஷ் அவுட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த அதிமுக கூட முரண்பாடு கூட திமுக கூட போல தனியா மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சார், தனியாவே இருந்தார். சோ திமுக மேல அவருக்கு என்னமோ ஒரு கோவம் இருந்திருக்கு, வேண்டாம் வெறுப்பா இருந்திருக்காருன்றது புரிஞ்சுக்கணும். அதிமுக கூடயும் கடைசியில் இணக்கமா இல்ல, பிரிஞ்சுட்டாங்க. சோ இன்னைக்கு அதிமுகவோ திமுகவோ கேப்டனோட கிரெடிட் எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. எடுக்கிறதா இருந்தா தேமுதிக எடுக்கலாம். 2வது வாய்ப்பு தாவேகாக்கு. ஏன்னா செந்தூர பாண்டி
அவர் கூட நடிச்சு அவரால் கைப்பிடிச்சு வளர்த்தப்பட்டு எங்க வீட்டு பிள்ளைன்னு இன்னைக்கு பிரேமலதா மேடம் சொல்றாங்க. நாங்க வளர்த்த பிள்ளை, நாங்க தூக்கி வளர்த்த பிள்ளை விஜய், அவருக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்றாங்க. மேபி இந்த 6 மாத கால சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் ஜனவரி 9 அப்பதான் மதுரை மாநாடுக்கு அப்புறம் தேமுதிகவும் உள்ள வரும். இல்ல, அது அவங்க ஜனவரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்களோட சாவர்னிட்டியை மதிக்கணும். ஜனவரி 9 நாங்க ஒரு மாநாடு வச்சு கட்சியினர் எல்லாம் பேசிட்டு சொல்றோம்னு இருக்காங்க. அது ஏன் ஜனவரி 9 திரும்ப அதே கதை தான். இப்பதான் அதிமுக வந்து கூட்டணின்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டு தரோம்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அடுத்து 27 தரோம்னு சொன்னா அது 26 அத்தனை சீட்டு அவங்க ஜெயிக்கணும், எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்பாங்களான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. திமுக கூட திரும்ப கேப்டன் ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் விஜய் ரொம்ப ஃபேவரட் ஆப்ஷனும் கூட. தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு அவங்களே சொல்றாங்க, அவங்க வேலை சொல்றாங்க, நம்ம ஒன்றும் சொல்லல. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸும் வந்து விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டோம், விஜய் மிஸ். ஆமா, அது எல்லார் வாயிலும் அது வருது. ஏன்னா 2016 கேப்டன் தப்ப விட்ட கடைசி தருணம். அதுக்கப்புறம் ஒரு உடல்நலம் வந்து நலிவுட்டுறது. விஜய் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. கேப்டனுக்கு அன்னைக்கு இருந்த 2 பிரச்சனை வந்து ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் முழு ஆளுமையில இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும் இல்ல. அந்த இடத்துல இருந்த அந்த பொலிட்டிக்கல் வேக்குமே இன்னும் யாரும் கேபிடலைஸ் பண்ணவே இல்லை. நீங்க திமுக அதிமுக தலைவர்கள் வந்துட்டாங்க, புது தலைவர்கள். ஆனா மக்கள் மனங்கள் அந்த கரிஷ்மேட்டிக் லீடரா யாருன்னு வரல. இன்னும் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் உருவாக்குன இடம் அவங்க இல்லாம வெற்றிடமா தான் இருக்கு. அதை உருவாக்கிக்க, அதை கேபிடலைஸ் பண்ணிக்க விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். அதை அவர் பண்ண போறாருன்னா பண்ணட்டும். மதுரையில பண்றதுக்கு பல ரீசன் உண்டு. ஃபார்ச்சுனேட்லி அது கேப்டன் பிறந்த நாள்லயே அந்த டேட் விழுந்திருக்கு. நல்லா தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். யாரும் பொறாமப்படாம இருந்தது. நிச்சயமாக நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் 8 மாசத்துல நிறைய நம்மளும் பார்க்க வேண்டியது, நிறைய மாத்தி இதுல பேசுனதுலயே மாறுறது விஷயம்லாம் நடக்கும். கண்டிப்பா. நிச்சயமா நேரத்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.